ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு குருமா ரெசிபி பார்க்கலாமா? கண்டிப்பாக சேவ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஸோ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 2 பட்டை, 3 லவங்கம், 2 வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 3 தக்காளி. தக்காளியோட அளவு அதிகமாக இருக்கணும். ஸோ இதை நல்லா வதக்கிட்டு நம்ம ஆற வச்சு அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு சூப்பரான ஒரு தக்காளி குருமா கண்டிப்பாக சேவ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. திரும்பவும் கடாயில் எண்ணெய், பிரிஞ்சி இலை, ஏலக்காய், கல்பாசி போட்டு அரைச்ச விழுது, அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அரை டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், அதுக்கப்புறமா அரைச்ச தேங்காய் விழுது. தேங்காய் சோம்பு போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். எல்லாமே சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி ஆட வரணும், அந்த அளவுக்கு சூப்பராக கொதிக்க விட்டுருங்க. ஸோ ஃபைனலாக கொத்தமல்லி புதினா போட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான சுட சுட இட்லிக்கு தக்காளி குருமா தயாராகிடுச்சு. உங்களுக்கு இட்லி பிடிக்கல, தோசை தான் பிடிக்கனாலும் நீங்கள் தோசைக்கும் கல் தோசைக்கும் சூப்பராகவே மேட்ச் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சது நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.